வணக்கம் நண்பர்களே. 2025 ஆவணி மாத கிரக அமைப்புகளின்படி தனுசு ராசிக்கான பலன்கள். இந்த ஆவணி மாதத்துல சூரியனானது சிம்ம ராசியில் ஆட்சி நிலை பெற்று கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு வரும். மாதத்தின் பிற்பகுதியில் புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கிரகண அமைப்புகள் இருக்குது. பட் நம்ம ஊரில் இது பெருசாக தெரியாது, ஒரு பார்ஷியலாக தான் வேலை செய்யும். பட் நார்மலாகவே இந்த கிரகண அமைப்புகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் என்பது ஜென்ரலாகவே எல்லா விஷயங்களும் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் அரசியல் மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், நிதிநிலை சார்ந்த விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட், மீடியா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதிக பேசுபொருளாக இருக்கும். பட் அதெல்லாமே ஒரு நெகட்டிவான ஷேரில் பேசுபொருளாக இருக்கும். அதாவது பொதுவான வகையில் மக்கள் விரும்பத்தகாத வகையில் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சங்கடத்தோடு பேசுபொருளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இந்த முறை பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இளம் பெண்கள். அதாவது இந்த மாதிரியான கிரகண அமைப்புகள் வரும்பொழுது பெரும்பாலும் இந்த உயிரினங்களுக்கு செக்ஸுவல் ப்ரெஷர் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் சைக்கோத்தனமாக நடந்துப்பாங்க. இதெல்லாம் ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அதனால இந்த மாதிரியான காலகட்டங்களில் மெயினாக அந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, அகாத உறவுகள், சகவாசங்கள் போன்ற விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான சங்கடங்கள் அதிகம் ஏற்படும். அதிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதம் நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படி பாதிக்கப்பட்டாங்க, இப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு நிறைய நியூஸ் வரும். இது ஆவணி மாதம் ஃபுல்லாகவே வேலை செய்யுது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. தனுசு ராசிக்கு இந்த மாதம் ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சஞ்சாரம் செய்துட்டு வராங்க. அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் காரியத்தில் கருத்தாக இருந்து வருவீங்க. வெளி விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கும். சுறுசுறுப்போடு செயல்பட்டு வருவீங்க. காரியத்தில் உங்களுடைய செயல்திறனை முழுமையாக காட்ட முடியும். ஆன்மீக விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கும். தொலைதூர பிரயாணங்கள் போன்ற விஷயங்களும் ஏற்படலாம். பெரும்பாலும் இது சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் கூட அதுக்கேற்ற அளவுக்கு அலைச்சலும் டென்ஷனும் உடன் இருந்துகிட்டு தான் இருக்கும். விஷயங்கள், காரியங்கள், வகையில் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து அனுசரித்து போய்க்கிறது நல்லது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். என்னால் வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. 10 ரூபா சம்பாதிச்சாலும் 12 ரூபாய்க்கு செலவுகள் ரெடியாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அதனால பொருளாதார விஷயங்கள், கொடுக்க வாங்க விஷயங்களை தனுசு ராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதே போல உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. சின்ன உடல் அலைச்சல், சுருள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாதாக இருக்கும். அதே போல குடும்பத்துல பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம். விலகவும் முடியாது, அனுசரித்து போகவும் முடியாதுங்கிற மாதிரி பெற்றோர்கள் வகையில் சின்ன மனஸ்தாபங்கள் அடிக்கடி போயிட்டே இருக்கும். இந்த மாதம் அவங்க வகையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. அதே போல உடன்பிறப்புகள் வகையிலும் அப்படிதான் சூழ்நிலை சந்தர் பார்த்து கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க. கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். அவங்க வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களையும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைவதும் பார்க்க முடியும். திருமண அமைப்புகள், புத்திரவாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. ஆகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களை சின்ன தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் ஸ்திரமாக இருந்து உங்களுடைய காரியங்களை, வெற்றிகளை பார்த்து வருவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகவும் சிறப்பாகவே இருக்கு. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் அளவான அமைப்புகளை வேலை செய்யும். மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளை கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதல் முயற்சி என்பது தேவை. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகள் தான் இருக்கும். பொதுவாக இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமை, நிதானம் என்பது தேவைப்படும். ஸோ ஓவராலா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் காரிய சிறப்புகளை பார்க்க முடியும். பட் அதுக்கு ஏற்ற அளவுக்கு அலைச்சலும் விரையும் உடன் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா சாதகமான நிலைகளை பார்க்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.